திமுக அப்படியே அள்ளின்னு சொல்ல முடியாது, கிள்ளி கொடுக்கறத இவங்க ஏதோ பிரசாதம் மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு மேலே எந்த கேள்வியும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி காங்கிரஸ் பார்த்திங்கன்னா வழக்கமாக இதே மாதிரி ஒரு குரல் எழுப்புவாங்க, அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படி நடக்காது. ஏன்னா நமக்கு வந்து இன்னொரு இடத்துல ஆஃபர் இருக்குங்கிறதுனால இதில் அவங்களுடைய தேவைக்கு வந்து அதில் உறுதியாக இருப்பாங்க. அதனால் காங்கிரஸுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை மட்டும் அவ்வளவு எளிதில் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ திமுகவுடைய திட்டப்படி காங்கிரஸை வந்து நம்ப வச்சு கழுத்த இருக்கணுங்கிற முடிவு கொடுத்தாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம கொடுக்கறத அவங்க வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கணும், அந்த இடத்துல கொண்டாந்து அவங்களை நிறுத்தணுங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருப்பதால் விசிகா, சிபிஐ, சிபிஎம் அவங்களுக்கும் இதே ஆஃபர் தான். பட் அவங்க யாரும் இந்த டிமாண்ட் வைக்கல. ஒன்றும் இல்லை, இப்போ காங்கிரஸ் இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு போதிய சீட்டு கிடைக்காம தாவேக்காவை நோக்கி நடைய கட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். அடுத்து விசிகா தொகுதி பங்கீடு, அவங்களுக்கு அவங்க கேட்ட மாதிரியான மரியாதை கிடைக்கல, அல்லது ராமதாஸை நாங்கள் உள்ளே கொண்டு வர்றோம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தா விசிகாவும் நிச்சயமாக தாவேக்கா பக்கம் போயிடும். இடதுசாரிகளும் அவங்க பின்னால் நட போட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று திமுகவுக்கு தான் இது வந்து ஒரு வாழ்வா சாவா பிரச்சனை. ஸோ அடுத்தபடியாக மிக முக்கியமான டாபிக் பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்மளோட தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து திமுகவோட அலைன்ஸ் பேசுகிறாங்க. யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் எந்த இடங்களில் இன்றைக்கி பேச போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை, திமுக காங்கிரஸ் இருக்காங்களா இல்லையானே ஒன்றும் தெரியல. இன்னுமே ஒரு இழுபறி போயிட்டு தான் இருக்குது. நேற்று நைட் வந்த தகவல் கூட இன்னுமே காங்கிரஸ் அப்செட்டில் இருக்காங்க. என்னப்பா, அதுவும் திமுக விடாப்படியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. உங்களுக்கு தொகுதி வேணும்னா 2-3 எக்ஸ்ட்ரா போடலாம், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அது யூகமாக நம்மளால் சொல்ல முடியாது. பட் வழக்கமாக இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா திமுக அப்படியே அள்ளின்னு சொல்ல முடியாது, கிள்ளி கொடுக்கறத இவங்க ஏதோ பிரசாதம் மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு மேலே எந்த கேள்வியும் கிடையாது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, ஏன்னா எங்களுக்கு இந்த இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும், 3 இலக்கத்தில் தொகுதிகள் வேணும்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட்டை கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் சும்மாவாவது இவங்க உதார விட்டுக்கிட்டு இருப்பாங்க. தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே இந்த இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், இந்த முஸ்லீம் கட்சிகள்லாம் இருக்குல்ல, மாமக, மஜக ஓட்டுற கட்சிகள்லாம் கூட நாங்கள் இரட்டை இலக்கத்தில் கேட்போம் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒற்றை இலக்கத்திலே இவங்க தரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி காங்கிரஸ் பார்த்திங்கன்னா வழக்கமாக இதே மாதிரி ஒரு குரல் எழுப்புவாங்க, அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படி நடக்காது. ஏன்னா நமக்கு வந்து இன்னொரு இடத்துல ஆஃபர் இருக்குங்கிறதுனால, இன்னொரு கதவு நமக்கு திறந்துருக்குங்கிறதுனால இவர்களுடைய அந்த இதில் அவங்களுடைய தேவைக்கு வந்து அதில் உறுதியாக இருப்பாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இத்தனை சீட்டு வேணும், இந்தந்த தொகுதி வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், ராஜ்யசபா எம்பி வேணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. நீங்கள் தரலைன்னா நாங்கள் அங்கே போயிடுவோம். அதனால் காங்கிரஸுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை மட்டும் அவ்வளவு எளிதில் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி ஒரு முடிவு வந்துடும்னு உங்களுக்கு தோணுதா? இன்னைக்கு முடிவு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ இவங்க தான் போகிறாங்க, இப்போ அவங்க வந்து நம்பர் சொல்ல போகிறாங்க. ஓகே. இன்னொன்று, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் தன்னிச்சையாக அதை முடிவு பண்ண முடியாது. நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி ராகுல் காந்தி அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ராகுல் காந்தி, சோனியா காந்தியும் கார்கேயும் முடிவு பண்ணி இங்கே சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி இங்கே சொல்லிவிட்டு அது ஒரு லாங் ப்ராசஸ். அதனால் அது இன்றைக்கே நடந்து முடியும்னு நான் நினைக்கல. சார், இன்னொரு மிக முக்கியமான டவுட் என்னன்னா, இது என்னைக்கோ இந்த அலைன்ஸ் பிரேக் ஆயிருக்குன்றதா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். விஜய் கூட வந்துடுவாங்க, ஒன்றும் இல்லை பொங்கல் கழிச்சே வந்துடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரியே முடிய போகுது, ஏன் அது பிரேக் ஆகலை, ஏன் முடியல? அதாவது எனக்கு கிடைத்த தகவல் ஏற்கனவே என்னென்னா, ஜனவரி கடைசி வாரம் தாவேக்கா அணிக்கு காங்கிரஸ் வரும், அன்னைக்கு வெளிப்படையாக அறிவிக்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு முன்னாலேயே திமுகவில் வந்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடந்துரும், நம்ம அவங்கள சந்திச்சிருவோம், நாங்கள் கேட்டதை அவங்க தரமாட்டாங்க, நாங்கள் வெளியில் வந்துட்டு இங்கே வந்துடுவோம். அதான் அவங்க போட்ட ஷெட்யூல். ஆனால் திமுக என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அப்படி ஒரு விஷயம் ஒரு ஜனவரி மாதத்துலேயே நடந்துடக்கூடாது, கொஞ்சம் முடிஞ்ச அளவு இழுத்தடிப்போம், முடிஞ்ச அளவுக்கு இழுத்தடிப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவையே நியமிக்காமல் அப்படியே காலம் தாழ்த்துனாங்க. அதுக்கப்புறம் அப்படி குழுவை நியமிச்சுட்டு அவங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்காமையே சில வாரங்கள் அப்படி இழுத்தடிச்சாங்க. இதோட காரணம் என்ன அப்படின்னா, இப்போ காங்கிரஸுக்கே கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படி இழுத்தடிச்சு அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு கூட்டணிக்கு போக முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறது. ஸோ அதனால தான் இந்த தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணிங்கிறது அன்னைக்கு அது நடக்கலை. பட் இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கோ நாளைக்கோ இது முடியும்னு எனக்கு தோணவே இல்லை. இப்போ திமுகவுடைய திட்டப்படி காங்கிரஸை வந்து நம்ப வச்சு கழுத்த இருக்கணுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம கொடுக்கறத அவங்க வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கணும்,
அந்த இடத்துல கொண்டாந்து அவங்களை நிறுத்தணுங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருப்பதால் அது இன்னும் அது நீண்டுகிட்டே தான் இருக்கும். சரி, நான் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி காங்கிரஸ் விஜய் பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டே தான் இருக்கு. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆணித்தனமாக சொல்றாங்க. இன்னுமே ஆதவ அர்ஜுனாவும் காங்கிரஸ் பேசிட்டு இருக்காங்க. என்ன அங்கே என்ன கண்டிஷன் போயிட்டு இருக்குன்றது ஆதவ அர்ஜுனா கேட்டுட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன சார் பேசிட்டு தான் இருக்காங்களா? அதான் விஜயோடு காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரும் நேரடியாக பேசலை, அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஆனால் விஜய்க்கு அடுத்து இருக்கிற ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் போன்றவர்களுடன் காங்கிரஸ்லேருந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்காமல் என்ன இவங்களுடைய டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாமல் நீங்கள் இன்னொரு இடத்துல போய் டிமாண்ட் பண்ண முடியாதுல்ல. இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலையில் இருக்கோம், இன்னொரு பெட்டரான கம்பெனி வந்து அவங்களுக்கு இவ்வளவு சேலரி, இவ்வளவு போனஸ் இதெல்லாம் சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா தானே இவன் இந்த கம்பெனியில் வந்து சண்டையே போடுவான். எனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுங்க, இல்லைன்னா வேலையை விட்டு போகிறேன்னு அப்போ தானே கொஞ்சம் நெஞ்சு நிமிர்த்தி கேட்பான். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேஷனும் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்கு. அதனால இங்கே செட் ஆகலைன்னா அங்கே வந்துருவாங்க. அதே மாதிரி நம்ம திமுகவும் ரொம்ப அப்செட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற கட்சிகள் யாருமே இந்த டிமாண்ட் வைக்கல. பிசிகா ஒன்றும் இல்லை, விஜய் அவர்கள் காமனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு யார் வந்தாலும் நீங்கள் கேட்கறத விட நான் நிறையவே சீட் கொடுப்பேன்னு சொல்லுவார். ஆனால் பிசிகா, சிபிஐ, சிபிஎம் அவங்களுக்கும் இதே ஆஃபர் தான். பட் அவங்க யாரும் இந்த டிமாண்ட் வைக்கல. காங்கிரஸ் மட்டும் தான் நீ கொடுக்குறியா நான் போகிறேன், நீ கொடுக்குறியா, இந்த டிமாண்ட் வைக்கிறனால திமுகவே அப்செட் இருக்கிறதா நேற்று சாயங்காலத்துலேருந்து சேட்டலைட் நியூஸ் சேனல்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்கலாம்? அதாவது காங்கிரஸ் வந்து தாவேகாவோடு ஒரு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ காங்கிரஸுக்கு என்ன தொகுதி, என்ன டேர்ம்ஸுங்கிறத தாவேகா தரப்பில் சொல்லிட்டாங்க. அதனால இவங்க வெளிப்படையாக இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இப்போ விசிகா இடதுசாரிகள் தாவேகாவோட அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. அதனால இப்போ திமுகவில் நமக்கு என்ன மரியாதை கிடைக்குது, என்ன நோட்டு கிடைக்குது, என்ன சீட்டு கிடைக்குதுன்னு பார்ப்போம். அங்கே நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலன்னா அடுத்து வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ காங்கிரஸ் இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு போதிய சீட்டு கிடைக்காம தாவேகாவை நோக்கி நடைய கட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். அடுத்து விசிகா தொகுதி பங்கீடு, அவங்களுக்கு அவங்க கேட்ட மாதிரியான மரியாதை கிடைக்கல, அல்லது ராமதாஸை நாங்கள் உள்ள கொண்டு வர்றோம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தா விசிகாவும் நிச்சயமாக தாவேகா பக்கம் போயிடும். அதுல மாற்றமே இல்லை. இடதுசாரிகளும் அவங்க பின்னால நட போட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று திமுகவுக்கு தான் இது வந்து ஒரு வாழ்வா சாவா பிரச்சனை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் நம்ம கண்டிப்பா ஜெயிக்க மாட்டோம், அப்படியே ஜெயிச்சோம்னா அது வந்து ஒரு பெரிய மேஜிக் அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு. ஆனால் இவங்க அதிகாரத்தில் இருப்பதால் இதை நம்ம வந்து இழந்துடக்கூடாது. ஆனால் விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு இதை நம்மளை காலி பண்ணிடுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கான தடுப்பாட்டம் தான் இதை இப்போ நடக்கிறது எல்லாமே. சார், இந்த சந்தேகம் எனக்கு பர்சனலாகவே இருக்குது. ஏன்னா திமுக சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் இருந்தாலுமே அவங்க எப்படி இவ்வளோ நம்பிக்கையாக கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க? ஏன்னா விஜய் ஒரு சைடு மிகப்பெரிய த்ரெட்டே அவர் தான். அது இல்லாமல் காங்கிரஸ் போகிறேன்றாங்க, பின்னாடி விசிகா வேற பாமக வந்தால் நான் போயிடுவேன் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்காரு. ஆட்சியே அடுத்து இருக்குமா இல்லையா தெரியல. பட் இருந்தாலுமே திமுக எப்படி உள்ள நம்பிக்கையாக தைரியமாக இருக்காங்க? அதுதான் ஆளுங்கட்சியாக இருப்பதில் உள்ள பெரிய நன்மை. இப்போ வாக்காளர்களை கவரணும் அப்படின்னா நீங்கள் எதிர்கட்சியாகவோ அல்லது ஒரு சாதாரண கட்சியாகவோ இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டு பணத்தை மக்கள்கிட்டேருந்து கொள்ளையடிச்சு வச்ச பணம் தான், அந்த பணத்தை நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கணும். நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் மகளிர் உதவித்தொகை 5000 அப்படின்னு அரசு பணத்தை எடுத்து கொடுத்துடலாம். ஏன்னா அது ஒரு பெரிய பலம். அப்புறம் வந்து அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஒரு மாநாடு சமீபத்தில் திமுக நடத்தினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அரசு பேருந்தில் தான் பெண்களை கொண்டாந்து இறக்குறாங்க. என்ன இப்போ ஏற்கனவே என்ன சட்டம்னா பெண்களுக்கு இலவச பயணம், மகளிர் பயணம்னு ஒன்று இருக்கா? அப்போ நீங்கள் யாருமே கேள்வி கேட்க முடியாது. பணம் கொடுத்து தான் பெண்கள் பயணம் செய்கிற சூழல் இருந்துச்சுன்னா இத்தனை பெண்களை கொண்டாந்து இறக்குனியே அந்த டிக்கெட் காசு என்னாச்சுன்னு கேள்வி கேட்கலாம். இது ஆல்ரெடியே அவங்களுக்கு வந்து இலவச பயணம்ங்கிறதுனால நீங்கள் எங்கிருந்து வேணாலும் பஸ்ஸில் கொண்டாந்து அங்கே இறக்கலாம். ஒரு அதிமுக மாநாட்டுக்கு அப்படி பண்ண முடியுமா? தாவேகா மாநாட்டுக்கு அப்படி பண்ண முடியுமா? அதான் ஆளுங்கட்சியாக இருப்பதில் இருக்கிற மிகப்பெரிய அனுகூலமே அதுதான். ஒரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் பவர். அதுக்கடுத்து ஆளுங்கட்சியாக இருப்பதால் ஒவ்வொரு துறையிலும் கமிஷனாக எத்தனை 1000 கோடி அவங்க சம்பாரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருக்குமே தெரிந்த உண்மை தானே. அப்போ அந்த பணத்தை ஈஸியாக நீங்கள் 234 தொகுதிக்கும் கடத்த முடியும். வேறொரு கட்சியை சேர்ந்தவரோ ஒரு தனிநபரோ அப்படி பணத்தை எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் அதாக பவரில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து காவல்துறையே பாதுகாப்பு கொடுத்து அதை எங்கே பதுக்கணுமோ கொண்டாந்து பதுக்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுகூலம் இருப்பதால் அவங்க கொஞ்சம் தைரியமாக இருக்காங்க. அப்படி தான் அதை எடுத்துக்கணும். இல்லை சார், இந்த சந்தேகம் ஏன் வருதுன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. விஜய் கூட்டணி பிரச்சனை நிறையா இருந்தது. நேற்று மத்தியானம் கூட முதல்வர் சொல்கிறாரு,
சீட்டு வேணால் 3 எக்ஸ்ட்ரா தரேன். ஆட்சி அது கிடையவே கிடையாது. நேற்று 3வது முறையாக கூட சொன்னதாக ஒரு தகவல் போயிட்டுருக்கு. எப்படி இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு சந்தேகம். இல்லை, அதுதான் காரணம். பணம் இருக்குது, அதனால் நம்மளால் நிச்சயமாக ஓட்டை விலைக்கு வாங்க முடியும், அதன் மூலமாக நம்ம வெற்றி பெற முடியும் நம்புகிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்றைய தேர்தலுங்கிறதே வாக்காளர்களுக்கு ஒரு கட்சி எவ்வளவு பணத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. சொல்லப்போனால் ஒரு வெற்றியை தீர்மானிப்பதே அந்த வாக்குகளுக்கு கொடுக்குற பணம் தான். ஆனால் விஜய் தன்னுடைய செல்வாக்கின் மூலமாக அதையும் முறியடிப்பார் இந்த தேர்தலில். அதுதான் நடக்கும். நேற்று முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க இந்த இணைப்பு? அதை நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னது தான். ஓபிஎஸ் இப்போ ஒரு செல்லாத ஓட்டு, செல்லாத நோட்டு. அவருக்கெல்லாம் பெரிய தொண்டர் பலமும் கிடையாது, ஒரு ஆளுமையும் அவர் கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா ஒரு விசுவாசி ஜெயலலிதாவுக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதுக்கு பிறகு அந்த விசுவாசம்லாம் காற்றுல கரைஞ்சி போச்சு. அதுக்கடுத்து அவர் ஒரு பாஜக அடிமையாக அதை வெளிப்பட ஆரம்பித்ததுக்கு பிறகு பன்னீர்செல்வத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையோ அவர் மீது மரியாதையோ இல்லை. அதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தொங்கு சதையாக அவர் மாறிட்டார். இவரை கட்சியில் வச்சிருப்பதால் எந்த நன்மையும் இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஓபிஎஸ் எடப்பாடிக்கும் தெரியும். அதனால தான் இவர் எந்த வகையிலையுமே அவர் கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கவே இல்லை. இவங்களுக்கெல்லாம் உள்ள பலம் என்னென்னா அந்த சாதி பலம் தானே. இவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், ஓபிஎஸ் இருந்தால் அந்த சமூக மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுடுவாங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையுமே அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி ஓபிஎஸ்க்காக ஓட்டு போடுவாங்க? அதெல்லாம் ஒரு மாயை தான். அதனால தான் யாருமே இவர் கிட்ட சேர்க்கவே இல்லை. அவருக்கு இருந்த ஒரே சாய்ஸு தனி கட்சி அல்லது பாஜகவோட போகிறதுங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு அவர் தயாராக இல்லை. அதனால் இன்றைக்கி திமுகவை நோக்கி நகர்ந்திருக்காரு. திமுகவை நோக்கி நகர்ந்ததற்கு காரணம் வேறு போக்கிடம் இல்லாமல் போனது மட்டும் இல்லை, ஒரு கட்டுமான நிறுவனத்தில் இவர் ஒரு 1000 கோடி முதலீடு பண்ணியிருக்காரு. அந்த பணத்தை தராமல் அந்த கட்டுமான நிறுவனம் இவர் ஏமாத்துது. அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் இவர் தவிக்கிறாரு. இப்போ திமுகவோட சேர்ந்தோம்னா ஆளுங்கட்சிங்கிறதுனால அந்த பணத்தை நமக்கு வசூல் பண்ணி கொடுத்துருவாங்கங்கிற அந்த நம்பிக்கை காரணமாகவும் தான் இவர் திமுகவில் சேர்ந்ததாக ஒரு தகவல் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ஓபிஎஸ்ஸினுடைய வருகை திமுகவுக்கு எந்த நன்மையும் தராது அப்படிதான் நான் நினைக்கிறேன். சார், நம்ம இபிஎஸ் சொல்லியிருப்பாரு பன்னீர்செல்வம் திமுகவோட பி டீம்னு அடிக்கடி சொல்லுவார். இப்போ இவர் இணைஞ்சிருக்கிறத பார்த்தா இந்த அவர் ஆரம்பத்துலேருந்தே பி டீம் தான் நாங்கள் நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரான்னு சந்தேகம் வருது இல்லை சார்? இல்லை, அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்க வேணாம். பொதுவாகவே தங்களுடைய அரசியல் எதிரியை விமர்சிப்பதற்கும் அவர்களை மட்டம் தட்டுவதற்கும் இந்த பி டீம்ங்கிற ஒன்று நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிறத பார்க்குறேன். அப்படியான ஒரு உபயோகப்படுத்தியதாக தான் நான் பார்க்குறேன். வேணா இப்போ ஓபிஎஸ் பாஜகவுடைய பி டீம்னு சொல்லலாம். ஏன்னா பாஜகவுடைய விசுவாசியாக பாஜகவுடைய அடிமையாகத்தான் அவர் இருந்தார். பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அங்கே போக முடியாமல் இங்கே வந்திருக்காரு. ஓகே சார். ஸோ இன்றையோட லாஸ்ட் கொஸ்டின் சார், இன்றைக்கி திமுக பண்ணக்கூடிய செயல்கள் எப்படி பார்க்கணும்? ஏன்னா யார் போனாலும் கூட்டணியில் எடுத்துக்கிறாங்க, யார் வந்தாலும் வாப்பான்றாங்க, கட்சிக்குள்ளே யார் போனாலுமே கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்லாம் என்னன்னு பார்க்குறீங்க? இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறது? யார் போனாலும் உள்ளவா? இல்லை, அது ஆபத்துன்னு சொல்ல முடியாது. அது திமுகவுடைய தந்திரம் தானே. அது எல்லா காலத்திலையுமே திமுக இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி பார்ப்பவர்களுக்கு அது ரொம்ப புதுசாக இருக்குது. ஒரு கடந்த காலத்தில் ஒரு முறை பார்த்திங்கன்னா பல சாதி கட்சிகளை கருணாநிதி கூட்டணிக்குள்ளே சேர்த்தார். அதாவது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சாதி இருக்கானே உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. திடீர்னு ஒருத்தன் அந்த சாதி கட்சின்னு ஒன்று ஆரம்பிப்பான், அவனையும் கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்குவார். இந்த மாதிரி சாதி கட்சியை வளர்த்து ஊக்குவித்ததே கருணாநிதி தான். என்னென்னா தேர்தல் ஆதாயத்துக்காக. இன்றைக்கி விஜய் வந்துட்டார், அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அதனால் திமுகவுடைய அதிகாரம் பறிக்கப்படுங்கிற சூழ்நிலையில் இப்போ ஏதோ அந்த 1% 1%, 3/4% வாக்குகள் இருப்பவர்களை எல்லாமே கூட சேர்த்துக்கிறாங்க. ஸோ இந்த சிறுக சேர்த்து ஒரு நம்பரை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தான் கேள்வி. இதை இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த இன்டர்வியூக்கு. இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ செஞ்சோம். நன்றி சார். நன்றி.